ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் குக். முட்டை நூடுல்ஸ் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் 2 மேகி பாக்கெட் யூஸ் பண்ணுறேன். அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். சாதாரண நூடுல்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதில் ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது காய்கறி கூட. அதனால் இப்போ கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு பார்த்துக்கிட்டு தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு நூடுல்ஸை தனியாக ஆற வச்சு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முட்டையை ஃபஸ்ட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் இந்த முட்டை கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை தனியாக நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போது முட்டை நல்லா பொடியாக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது எடுத்து வச்சுக்கிட்டது அப்புறமா எப்படி நூடுல்ஸ் இப்போ காய்கறியோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா காய்கறிகள்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது முட்டைக்கோசு, அடுத்தது பொடியாக நறுக்கின பீன்ஸு, இது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வச்சுருந்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிகளை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். காய்கறி ஓவர் குக் ஆனால் நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம சேர்க்க போகிற மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போது உப்பு சேர்த்து நல்லா காய்கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொடமிளகாயும் சேர்க்கலாம். இது விருப்பப்படாதவங்க சேர்க்க தேவையில்ல. சப்போஸ் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் சேர்க்க வேண்டாம். விருப்பம்னா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா கலந்துருச்சு காய்கறிகள்லாம். இது கலந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள். அதுக்கும் பிறகு இது கூட நான் மேகி மசாலா 1 பேக்கெட் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி கூட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் இது கூட சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.